सबको नमस्कार। गोल्ड मेडल्स प्रस्तुति हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडा कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। आज का कार्यक्रम रश्मि रति से शुरू होता है। इस रश्मि रति में अभी तक हमने क्या देखा, पात्रों के बारे में देखा। अब हम कुछ आलोचना करेंगे उसके बारे में। उसके अंतर्गत आज का शीर्षक है रश्मि रति काव्य में प्रदर्शित सामाजिक आदर्श सिद्ध कीजिए। क्योंकि ये तो महाभारत कथा जो है पौराणिक कथा है, इसमें हमारे आजकल के समाज के लिए क्या क्या संदेश दिए गए हैं उसके बारे में हम जरा आलोचना करेंगे, विवेचना करेंगे और उसमें जो कुछ हमें उपदेश दिए गए हैं उसका हम अपने जीवन में उतारेंगे तो हम सफल हो पाएंगे। அனைவருக்கும் வணக்கம்। இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்। இன்றைய தலைப்பு ரஷ்மி ரத்தி। இந்த ரஷ்மி ரத்தியின் தலைப்பிலே இதுவரைக்கும் கதை, அவருடைய கதாபாத்திரங்கள் ஆகியவற்றை பார்த்தோம்। தற்பொழுது அதை பற்றி சில விமர்சனங்களை நாம் இன்றைக்கு காணப்போகிறோம்। அதன் அடிப்படையிலே ரஷ்மி ரத்தி காவியத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற சமூக நியாயங்கள், சமூக தர்மங்கள், சமூக வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலைமுறைகள், இதை பற்றியெல்லாம் அங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாம் தனியாக எடுத்து இன்றைக்கு அலசி ஆராயப் போகிறோம்। அதன் மூலமாக நமக்கு வாழ்வியல் முறைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்। இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேற நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன்। இந்த பகுதி பிரவீன் உத்தராவது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்। பிராத்மிக் முதல் பிரவீன் உத்தராவது வரை உள்ள மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாக்கள் கைட்ஸ் தயாராக உள்ளன। தயாரிப்படுவோர் தொடர்பு கொண்டு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன்। என்னுடைய உரையை தொடங்குகிறேன்। रश्मि रति में प्रदर्शित सामाजिक आदर्श सिद्ध कीजिए। उत्तर नामक रश्मि रति श्री रामधारी सिंह दिनकर कुरुत काव्य चरित्र प्रधान प्रबंधात्मक काव्य है। चरित्र प्रधान है, इसलिए இந்த காவியத்தில் கேரக்டர் பேஸ்டு एपिक आगम இது। आप गांधीवादी कवि हैं, दिनकर அவர்கள் गांधीवादी। आप युद्ध को मानवता की हार मानते हैं। இவர் போரை மனித தன்னுடைய தோல்வி என்று கருதுகிறது। இப்போது தற்போது நடக்கிறது அல்லவா ரஷ்யா உக்ரைன் போர், அது தேவையற்ற ஒன்று என்றால் அது யாருக்குமே வெற்றி கிடைக்காது। அப்படி வெற்றி கிடைத்தாலும் அது வெற்றி ஆகாது, அது மனிதத்தன்மையுடைய தோல்வியாகும்। சுய கௌரவத்துக்காக, சுய மரியாதைக்காக நாம் செய்கின்ற போர் எதுவானாலும் அது அழிவுத்தான் தன்மை தர ஆக்கத்தை ஒருபொழுதும் அளிக்க வல்லது அல்ல। आप किसी भी लक्ष्य के लिए युद्ध करने की दलील को स्वीकार नहीं करते। நான் சொன்னது போல எந்த ஒரு லட்சியத்துக்காகவும் எந்த ஒரு குறிக்கோளுக்காகவும் போர் என்பது, போர் என்ற அந்த குறிக்கோளை, லட்சியத்தை அவர் சரியென்று கவிஞர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்। எந்த ஒரு நல்ல உள்ளம் படத்தோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்। இதுதான் உயிர்பலி தானே, எந்த பக்கம் வேணாலும் சரி, பலி பலிதானே, எதற்காக பலி, வாழ்க்கை நிலையானது என்ன அப்படியே சாதிக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது। இன்றைக்கு ரிப்போர்ட் நாடு இல்லை। पानी केरा बुकदा अस मानस गात देखत ही छिप जाएगा जो दारा प्रभात என்று கவிதா சொல்வார்। காலில் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாய்நாரம் பெயவும் செய்த மண்டு பாண்டம் போடா என்று பாம்பாட்டு சித்த பாடுவார்। அதுபோல் தான் இது பூங்கட்டு காப்பட்டு கோல்றே தோ கோப்பையும் இல்லைங்கே என்பார்।
கலிதாஸ் கட்டு கட்டுமே ஓ சாயி ரம்தா கட்டுக்கு வச்சன் பற்றி போடுறே. ஒவ்வொரு உயிர்களிலும் உடம்பிலும் கடவுள் வாழ்கிறார். ஆகவே எந்த உடம்புக்கும் முன்பாக வந்து கசப்பான வார்த்தைகளே பேசாதீர்கள், திட்டாதீர்கள் என்று வார்த்தைக்கே சொல்லும்போது அடிக்க சொல்வாரா, கொல்ல சொல்வாரா? ஆகவே கொல்லாமை தான் அது எப்பவுமே நிலைமை தவிர கொல்லுவது நிதித்த புகழை தராது. அதனால் தான் அசோகர் வந்து ஒரே ஒரு முறை செய்தார், புறம் அதை கொல்லாமையை கடைப்பிடித்தார். அனைவருக்கும் அவர் போதித்தார். அவருடைய கற்பித்த அந்த போதனைகள் இன்று வரைக்கும் உலகெங்கும் பேசப்படுகின்றன. அதே வந்து கொல்லுகள் குணம் எங்கேயா பேசப்படுகிறதா என்றால் பேசப்பட மாட்டார்கள். ஏனென்றால் உயிர் கொல்லியை விட உயிர் காப்பவனே महान मारने वाले से बचाने वाला बड़ा होता है. मारने वाला कभी बड़ा नहीं होता, बचाने वाला ही बड़ा होता है. इसको हर मानव को जान लेना चाहिए, संसार को जान लेनी चाहिए, तभी संसार का उद्धार होगा. यहाँ पर किसी भी दलील, किसी भी उद्देश्य दक्षिण के लिए युद्ध करने की दलील को आप स्वीकार नहीं करते. प्रस्तुत कथा पौराणिक व ऐतिहासिक होने पर भी दिनकर ने आधुनिक समाज के जन जीवन के लिए आवश्यक जीवन मूल्यों पर प्रकाश डाला है. இந்த கதை புராண கதையாகவும் வரலாற்று கதையாக இருந்தபோதிலும் தற்போதைய மனித சமுதாயத்திற்கு மிக தேவையான உதவிகரமான வாழ்க்கைக்கு தகுதியான லைஃப் வேல்யூஸ் வாழ்க்கை ஜீவன் மூலியமானது லைஃப் வேல்யூஸை பற்றி இங்கே வந்து நமக்கு விளக்கியிருக்கிறார். நாங்கள் அதை எடுத்து தொகுத்து தங்களுக்கு வழங்குகின்றோம். மங்கள காமனா என்ன எல்லோரும் நினைக்கிறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பெற வேண்டும் பார் கவிஞர். நாட்டில் இல்லாத நிலை வர வேண்டும் பார். அதுபோல் யோகக்ஷேமம் வகாமயம் என்கிறது எல்ஐசி. அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லப்படுகிறது. யோகக்ஷேமம் வகாமியம். நீங்கள் பாருங்கள், எல்ஐசியில் எவ்வளவு பாருங்கள். யோகக்ஷேமம் வகாமயம், சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்பார்கள். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று நாம் எண்ண வேண்டும். ஆக மங்கள காமனா எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று இவர் இறைவனை வேண்டி துதிக்கிறார். कवि रश्मिरति के माध्यम से ऐसी समाज व्यवस्था की मंगल कामना करते हैं जो व्यक्ति के गुणों पर आधारित हो. व्यक्ति के गुणों पर आधारित समुदाय அமைப்பு எப்படி தெரியுமா? அது மனிதனுடைய பண்புகளை குணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கவே தவிர ஜாதியையோ மதத்தையோ இனத்தையோ அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது என்ற ஒரு சமூக அமைப்பை அவர் உருவாக்குமாறு என்ன பண்ணுறார்? இறைவனிடம் வேண்டுகிறார், நம்மிடமும் வேண்டுகிறார். என்ன பண்ணுகிறார்? எந்த ஒரு தகுதியோ இல்லை பதவியோ மனிதனுடைய திறமையை அடிப்படையாக கொண்டு இருப்பதை தவிர அவனுடைய பிறப்பை கொண்டு இருக்கக்கூடாது என்பதை. பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, குணத்தால் மட்டுமே உயர்ந்தவன் ஆனான். மங்களகாமனா. சரி, குல நீதி, कुल कोल्गे मनिद कुल कोल्गे समाज वही होता है जो विभिन्न कुल व वृक्ष पर फूला फला हो. எப்படி ஒரு கார்டனில் ஒரு தோட்டத்திலே நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கின்றன இல்லைவா? ஒவ்வொரு மலர்களும் எப்படி இருக்கின்றன? ஒவ்வொரு வண்ணத்திலே, ஒவ்வொரு தோட்டத்திலே ஒவ்வொன்றும் அது அழைத்தான் தவிர அழகற்ற தன்மையை தரவில்லை. சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் புதித்த மலர்களை பார்க்கிறது. தோட்டத்து மலர்களின் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள் இருப்பார். சுதந்திர பூமியில் பல வகை மலர்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள், தோட்டத்து மலர்களின் அனைத்து குணங்களும் மலர்களின் 1000 குணங்கள் இருப்பார். இங்கே அனைத்து மலர்கள் சேர்ந்துதான் ஒரு தோற்றம். அதுபோல அனைத்து இனங்களும் மதங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். ஆக அந்த சமுதாயத்தை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு இருக்கும், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும்.
அதனாலே குலத்தை மையமாக கொண்டு நாம் யாரையும் பார்க்கக்கூடாது, குணத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். குலமா குணமா என்பார்கள் என்றால் குணம்தான் பெரிது, குலம் பெரிது அல்ல என்பதை நமக்கு இங்கே பாடமாக போதிக்கிறார் தினக்கடவுள். ऊंच नीच का भेद ना माने वही श्रेष्ठ ஞானி. எவன் உயர்ந்த ஞானி தெரியுமா? அவன் உயர்ந்தவன் காதவன் என்ற வேறுபாட்டை எவன் கருதி எண்ணிக்கொள்ளையோ மதிக்கவில்லையோ அவன்தான் ஞானி. दया धर्म जिसमें हो सबसे वही पुण्य प्राणी है. எல்லாரை விட புண்ணியம் செய்த புனிதமான பிராணி யார் என்றால் அவனிடம் இரக்கம் இருக்க வேண்டும், அப்புறம் தர்மம் இருக்க வேண்டும். இரக்கமும் தர்மமும் எவரிடம் உள்ளதோ அவன்தான் புண்ணியம் செய்த பிராணி, புனிதமானவன். சத்துரிய வகி பரிகோ इसमें நிர்பயதா கி ஆக். கத்தி எடுத்து கொல்பவனெல்லாம் அடிப்பவனெல்லாம் சத்திரன் அல்ல. சத்திரன் என்றால் அவனிடம் பயமற்ற தன்மை. பாரதிய சொன்னாரி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே, உச்சி மீது வானிடத்தை விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையேன்னு பாடினார். இச்சகத்தில் நூலாம் ஈர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று சொன்னாரவா, அதுபோன்று அச்சமில்லை என்ற நெருப்பு அவன் உடம்பிலே நேரும் எரிய வேண்டும். அவன்தான் சத்திரியன். மரம் வெட்டி போடுறவன், ஆட்டை வெட்டி போடுறவன் சத்திரியன் ஆக மாட்டான். சத்திரிய வயி பரிகோ ஜிஸ்மே நிர்பயதாக்கி ஆக். ஆகுனா நெருப்பு, ஃபயர். सबसे श्रेष्ठ वही ब्राह्मण है वो जिसमें तप त्याग. இதே இடத்துல பிராமணன் என்ற யார் தெரியுமா? எவரிடம் தவம் இருக்கிறதோ தியாகம் இருக்கிறதோ அவன்தான் பிராமணன். அவன்தான் எல்லாவற்றோட உயர்ந்த பிராமணன். பிறப்பால் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத என்று விரிவாக சொல்லாம தவிர, ஆனால் எவனிடம் தவம் இருக்கிறதோ தியாகம் இருக்கிறதோ அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் பிராமணன் என்கிறார் ராம்தாரி சிங் தினகரன். यश प्राप्ति புகழை பெறுவது. புகழ் பெறுவது यश प्राप्ति का आधार कुल गोत्र नहीं है, कर्म ही है. ஒருவன் புகழை பெற வேண்டும் என்றால் அவன் உயர்ந்த குலத்தை பிறந்தால் மட்டும் அவன் புகழை பெற முடியாது. அவன் என்ன செய்யணும்? அவன் தர்மம் செய்ய வேண்டும், கடமையாற்ற வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அவன்தான் புகழ் பெறுவான். எங்கேயோ பிறந்து யுகோஸ்லாவிய நாட்டிலே பிறந்த அன்னை தெரசா இந்தியா வந்தார், மாபெரும் புகழை பெற்றார். எதனால் புகழ் பெற்றார்? அவர் கிறிஸ்து என்பதற்காக புகழ் பெற்றாரா? ஒரு லேடி என்பதற்காக புகழ் பெற்றாரா? இல்லை, அவரது தியாகத்தால் புகழ் பெற்றார் அன்னை தெரசா. அதுபோல தியாகத்தால் செயலால் புகழ் பெற வேண்டும். கர்மயோகம் என்றால் பகவான் இல்லை, கீதா சொன்னார், கர்மயோகம் பண்ணுங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராது. கடமை 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 சொன்னார். தேஜஸ்வி சம்மான் கோஷி நகி கோத்திர பதலாக்கே. யாரெல்லாம் புகழ்மிக்கவர்களோ புகழ் பெற தகுதியானவர்களோ அவர்கள் தன்னுடைய கோத்திரத்தை சொல்லி தன்னுடைய குலம் சொல்லி அவர்கள் தன்னை கௌரவத்தை பெற மாட்டார்கள். இதே பெறுவார்கள். அவனுடைய தியாகத்தை சொல்ல வேண்டும், அவனுடைய கடமையை சொல்ல வேண்டும். அதை சொல்லித்தான் யாராக இருந்தாலும் புகழை பெற வேண்டும். அது தாழ்ந்த குலமோ உயர்ந்த குலமோ குலம் கிடையாது. पाते ही जग में प्रशस्ति अपना कर्तव्य இங்கே தான் சொல்கிறார், தன்னுடைய கடமையை காண்பித்து தான் அவர்களாவது உலகத்திலே புகழை பெறுகிறார்கள். பிரசஸ்தி தான் புகழ். உலகத்தில் அவர்கள் புகழை பெறுவது பிறப்பால் அல்ல, தன்னுடைய கடமைகளால், தூய கடமைகளால், நல்ல பண்புகளால், பிறருக்கு சேவை செய்வதாக. शील मूल की ओर देख, हीन मूल की ओर देख जग गलत कहे या ठीक. உலகம் நம்மை சரி என்று சொல்கிறதோ அல்லது தப்பு என்று சொல்கிறதோ, கவியரச பாடுவார், உலகம் 1000 சொல்லட்டுமே, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்து நல்லபடி இருப்பார் கவியரசர். இங்கே நீ உன்னை நீ பார்த்துக்கொள், உன்னுடைய குணத்தை பார்த்துக்கொள். உதாரணமாக ஒரு
செடி அதனுடைய வேர் நன்றாக சொன்னால் என்ன காரணம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஏன்னால் வேர் மண்டுக்குள்ளே பறந்திருக்கும். நம்ம எப்படி தெரியும் வேர் நல்ல விழா என்று? அதில் செடி மலர்ந்திருக்கின்ற பூவை பார்த்து, அதில் மலர்ந்திருக்கின்ற காயை பார்த்து, அதில் மலர்ந்திருக்கின்ற கனியை பார்த்து. இப்போ கனியை பார்க்கும்போது நமக்கு வேறு என்னோட தெரிஞ்சுவிடும். அதுபோல தான் ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து தான் அவனுடைய அடிப்படை என்ன, அவன் என்ன ஜாதி என்ற அடிப்படை தவிர B.R. அம்பேத்கர் ஜாதி சொல்லி அவர் தள்ளுபடுத்தினார்கள். அவருடைய பள்ளிக்கூடத்தில் எல்லா தனியாக அமர்த்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். அது என்ன அவர் அவருடைய செயலால், சேவையால், தியாகத்தால் இந்த உலகோரும் போற்றப்படுகின்ற மகானாக மாறியிருக்கிறார். அதுபோல் தன்னுடைய செயல் தான் எல்லாமே தவிர அந்த வேரே தவிர அவனுடைய பிறப்பு என்பது அவனுடைய அடிப்படை அல்ல. ஹீன அது அந்த வேர் சிறிதாக இருக்கலாம். அந்த வேர் எப்படி செயல்படுகிறது? ஒரு மனிதன் பார்க்க தோட்டத்திலே வெளியிடம் இருப்பான், ஆனால் அவர் செயல் எப்படி காந்தி எப்படி இருந்தார்? இப்படி ஆடம்பரமாக இருந்தார், இப்படி டை கட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தார், ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸாக போட்டார். மகாத்மா காந்தி எளிமையாக இருந்தார். அந்த எளிமையை வச்சு அவர் எல்லாரையும் கவர்ந்தார். எளிமையே எல்லாரையும் கவர்மை தவிர பகட்டு பட்டோடமெல்லாம் யாரையுமே கவராது. அது நிலையான இருக்காது. சொன்னானே விஷுக்காக சொன்னானே அரைவான பக்கிரி வர்றான்னு சொன்னார். அதுக்கு பால் பண்ணல, என் மக்களை பிடிக்காது, நான் அப்படியே இருப்பேன், அவ்வளோதான். என்னுடைய மக்கள் இன்னும் சட்டை போடாமல் இருக்கிறார்கள், அது நானும் போட மாட்டேன் என்றான். அது அங்கே தான் அங்கே பெருமைக்க தவிர அவனுடைய செயலான பெருமை தவிர பிறப்பால் பெறல. வீர் கோச்சை ரத்தே இதிகாசமே லீக்கு. வீரர்கள் எப்போதுமே வரலாற்றை எழுதப்படுகிறார்கள், லீக்கில் எழுதப்படுகிறார்கள். தன்னுடைய வீரத்தால் எழுதப்படுகிறார் தவிர பிறப்பால் எழுதப்படுவது இல்லை. அவர்கள் அதைத்தான் தேடுகிறார்கள். जाति भेद का खंडन, समाज जाति से नहीं वीरता से मिलता है. सम्मान गौरव என்பது பிறப்பால் கிடைக்காது, வீரத்தால் மட்டுமே கிடைக்கும். जैसे पाते हैं सम्मान तपोबल से भूतल पर शूर, शूर तपोबल से ही सम्मान पाते हैं. தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய போர் வீரத்தால் மட்டுமே பலம் பெறுகிறார் தவிர குலத்தால் வீரர்கள் मर्यादा பெறுவது கிடையாது. जाति जाति का शोर मचाते केवल कायर क्रूर क्रूयल फेलोस कवर्ड फेलोस அவர்தான் ஜாதி ஜாதி என்று பிதற்றுவார்கள் தவிர வீரர்கள் அதை சொல்லவே மாட்டார்கள். வீர் கா சமான், வீரனை மதிக்க வேண்டும். समाज में वीर का ही सम्मान होता है. சமுதாயத்தில் வீரனுக்கு தான் மதிப்பு. நாங்கள் படித்தோம் வீரகாந்தா கால். उसी की आराधना समाज करता है. அவனைத்தான் சமுதாயம் புகழ்கிறது. இன்றைக்கு வீரபாண்டிய கட்டவனை புகழ்கிறோம் என்றால் அவனுடைய வீரத்தை புகழ்கிறோம், அவனுடைய தன்மானத்தை புகழ்கிறோம். பகத்சிங்கை புகழும் என்றால் அவனுடைய வீரத்தை புகழ்கிறோம், தேசபக்தியை புகழ்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை புகழும் என்றால் அவனுடைய தியாகத்தை புகழ்கிறோம், தேசபக்தியை புகழ்கிறோம். சரி, वीर का सम्मान, समाज में वीर का ही सम्मान होता है. उसी की आराधना समाज करता है. चाहे जो भी कहे द्वेष ईर्ष्या मिथ्या अभिमान. இவனுக்கு வெறுப்பு இருக்கிறது, இவனுக்கு பொறாமை இருக்கிறது, இவனை பொய் இருக்கிறது, பொய்யான தற்பமே காரணம். எப்படி சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சொன்னேன். இப்போ உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமாக பக்கவே பாடுவார். நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாக இருப்பார். அப்போ யார் சொன்னால் கவலை, நீ ஞானமாக போறியா? यहाँ पर जनता निज आराध्य वीर को पर लेती पहचान. யார் அவன் வேணப்பா, யோகியப்பா, அவன் கெட்டவன்ப்பா, அவன் சொல்ல காரணப்பா என்று பிறகு அவனை ஒரு நல்ல மனை எப்படி சுட்டினாலும் கூட மக்கள் அவனை அடையாளம் கொண்டு கொள்வார். இவன் போய் சொல்கிறான், ஆனால் அவர் அப்படி இல்லை என்று மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள். பகச்சான் லேகி, அடையாளம் கொண்டிருக்க கொள்ளும்.
आदर्श समाज रोल मॉडल समुदाय समाज में चरित्र की ही महानता है समुदाय ஒழுக்கம்தான் உயர்வை தரும் பெருமையை தரும் अपने को बड़ा मानने वाला बड़ा नहीं जो अपने को कहे बड़ा वो बड़ा नहीं समाज में कहलाता தன்னை தானே ஒருத்தர் நானா பெரியவன் என்று சொல்பவன் உண்மையிலே பெரியவனாக கருதப்பட மாட்டான் अपने गुण अवगुण पहचान कर चरित्रवान बनने में ही मनुष्य जीवन की सार्थकता है अपने गुण अवगुण என்னுடைய உயரம் தெரியும் பார் கலைஞர் கலைஞர் சொல்வார் என் உயரம் எனக்கு தெரியும் அதுபோல अपने को पहचान என்றார் பகவான் கண்ணன் अपने को पहचान ஒளியை அறிவார் என்றார் சாக்ரட்டிஸ் चाहे जो भी कहे द्वेष ईर्ष्या मिथ्या अभिमान जनता निज आराध्य वीर को पर लेगी पहचान आदर्श समाज रोल मॉडल समुदाय समाज में चरित्र की ही पदमानता है ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படுகிறார் வள்ளுவர் ஆக சமுதாயத்தில் ஒழுக்கம்தான் பெரியது ஒழுக்கம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை अपने को बड़ा मानने वाला बड़ा नहीं தன்னைத்தானே எவன் பெரியவனாக மாட்டான் अपने गुण अवगुण पहचान कर चरित्रवान बनने से ही मनुष्य जीवन की सार्थकता है மனித வாழ்க்கை வெற்றி என்னென்றால் நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்ன நிறை இருக்கிறது நிறை இருந்தால் அடக்கமாக இருக்கணும் குறை இருந்தால் அதை குறை நீக்கிவிட வேண்டும் இப்படி வாழ்வதுதான் மனித வாழ்க்கையுடைய வெற்றியே அடங்கியிருக்கிறது மனித வாழ்க்கையுடைய அர்த்தமே அடங்கியிருக்கிறது உன்னை நீ எண்ணிப்பார் எதையும் ஏன் ஏற்காக எப்படி என்று கேள்வி சொன்னார் சாக்ரட்டிஸ் कविता सुनार बुरा जो देखकर मैं चला बुरा जो देखकर मैं चला बुरा न मिलिया कोई बुरा न मिलिया कोई जो दिल को जा अपना मुझसा बुरा ना कोई कैसे தேடி பார்த்தேன் நம்ம கிட்ட யாரும் இல்லை என்று தெரிஞ்சது ஆகவே யாரையும் கெட்டவன் என்று நினைக்க வேண்டாம் உன்னை நம்மளால் திருத்திக்கோ அப்போ சரியாடுது அது மாதிரி ஒவ்வொரு மதம் செய்தால் எல்லாருமே நாட்டாக விடுவாங்க நல்லா உள்ளாக ஆகுவார்கள் அதான் சொல்கிறேன் अपने को पहचान दूसरों के अवगुण देखने में नहीं அடுத்தவருடைய குறைகளை பார்த்ததிலே இல்லை என்றால் குறையில்லாத மனிதர்களே கிடையாது ஆகவே உன்னுடைய குறை நீ தெரிந்து கொள் திருத்திக்கொள் இது ஒவ்வொரு செஞ்சாக்கா எல்லாம் செய்யப்படும் சரி बड़े वंश से क्या होता है நான் பெரிய ஒருத்தர் பிறந்தவன் எங்கள் பரம்பரை பெரிய பரம்பரை என்று சொல்லுதா என்ன பிரயோஜனம் ஆனால் செயல் எப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை எப்படி இருக்கிறது சோட்டேவும் அதிகம் கோட்டையும் கோட்டை என்றால் செல்லான்னு சொல்லுவாங்க இப்போ கோட்டை சிக்கின்னு சொல்லுவாங்க அப்படின்னா செல்லா காசு இருந்து என்ன பிரயோஜனம் ஆர்வம் கூட தான்ப்பா செல்லாவுக்கு என்ன பண்ண முடியும் கூட தான் வேஸ்டானது அது போல தான் அவருடைய செயல் செல்லா காசு போல் இருந்தால் எப்படி அவன் பெரியவமா ஆக முடியாது நான் பெரிய பரம்பரை பார்க்காரன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லை நரக்கா குண் உஜ்ஜவல் சரித்திரே ஒரு மனிதனுடைய பண்பு என்னங்கன்னா அவனுடைய பிரைட்ஃபுல் கேரக்டர் அதான் தவிர அவனுடைய நகி பல் நகி வேஷு தன தாம் அவனுடைய ஆடை அணிகள் அல்ல அவனுடைய மேக்கப் அல்ல அவனுடைய பணம் இல்லை அவனுடைய மாளிகை இல்லை தெரிவானும் அவனுடைய ஒழுக்கம்தான் உயர்ந்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படுகின்றார்கள் अपना अवगुण नहीं देखता अजब जगत काल இது உலகம் இருக்கிறதே தன்னுடைய குறையை பார்க்காது அடுத்த குறையைத்தான் பார்க்கும் இது உலகத்தினுடைய நிலைமை ரொம்ப வேடிக்கையான நிலைமை இது என்ன வேடிக்கையானது உன்னை நீயே போல பாரு அப்படி அடுத்த பார்க்க மாட்டாங்க நான் சாப்பாடு மட்டும் தன் வயது மேலே இருப்பிக்குவான் அப்புறம் அடுத்த பார்ப்பான் அதுவும் கூடாது எல்லாத்துலேயும் பார்க்கணும் அஜபம் ரொம்ப என்ன இருக்குது வேடிக்கையாக இருக்குது என்றார் எனக்கு சொல்கிறார் என்னங்கப்பா வேடிக்கையாக இருக்குது தன்னுடைய குறையை அவன் பார்க்க மாட்டாங்கிறான்
அடுத்தவங்களை மட்டும் பார்க்குறானே என்னது? निज आंखों से नहीं सुनता सच है अपना बाल. தன்னுடைய வெற்றி தன்னுடைய மூஞ்சி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பார்க்க மாட்டான். கண்ணாடி பார்க்கலாம்ல, அது அவனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய குறை எதிலார் குற்றம் போ தன் குற்றம் காண்பித்து தீதுண்டோ மண் வைக்கின்றார் வள்ளுவர். இதுதான் எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு. அடுத்தவங்க குறையை நான் பார்க்குறோம், நம்ம குறையை பார்க்குறோமா? அப்படி பார்த்துருந்தால் இந்த உயிருக்கு எப்போதுமே தீங்கே வராது, யாருக்குமே கஷ்டம் வராது. ஆனால் யாரும் சரியில்லை, அதான் வேடிக்கையாக இருக்குது, உண்மையாக இருக்குது. சரித்திர பல் அவர் புஜபல், ஒழுக்கமே பலம். சரி, அப்படி ஒழுக்கம் உடம்பில் பலம் இல்லாதவனுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் என்ற பலம் இருக்கணும். உடம்பில் பலப்பனுக்கு அவனுக்கும் வேணும், கையில் சொல்ல முடியாது, வேணும். என்ன அவ்வளோ போய் பிரிட்டிஷ் சாமர்த்தி எழுத்தார காந்தியை உடம்பு அப்படியே பயிலாவதார் இலும் சொல்லுவா இருந்தார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அவருடைய மன வலிமை, அதுதான் ஒழுக்கம். दिनकर के अनुसार आदर्श समाज की संस्थापना के लिए चारित्रिक बल और भुजबल दोनों की आवश्यकता है. தினகருடைய கருத்து என்னவென்றால், ரோல் மாடலான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் என்றால் என்ன வேணும்? ஒழுக்கம் அடிப்படையான பலமாக இருக்கணும், அப்புறம் தோல் வேணும், வீரம் வேணும், ரெண்டு வேணும். जैसे तपस से मनुष्य दिव्य बनता है, ஷட் விகார் சே லட்சா है. ஒரு மனிதன் தவம் செய்வதால் அவன் புரிதமடைகிறான், தெய்வீகமாகிறான். ஏனென்றால் அறுவகை பாவங்களை போர்ப்படுகிறான். இவர் சொல்வார், புத்தர் சொல்வார் இல்லைன்னு சொல்வார், ஷடரிப்பு சமருக்கே ஹித சதத சாரித்ரூபி வர்மகோ என்பார். நல்லா கவனிங்க, ஷடரிப்புனால் அறுவகையான பாவங்கள். ஷடரிப்பு சமர்க்கிதா அதோட போடுவதற்காக என்ன பண்ணால் சாரித்திர ரூபி வர்மம், அது அட்டாக் பண்ணுவோமா? அறுவகை பாவங்கள் நம்மளை அட்டாக் பண்ணும் அல்லது காப்பதற்காக ஒழுக்கம் என்ற கவசம் என்பார். வர்மன்ற கவசம், சாரித்திர ரூபி வர்மம் என்பார். நமக்கெல்லாம் ஒழுக்கம் என்ற கவசம் எப்படியா? கரண்டுக்கு கவசம் இருந்ததோ அவனுக்கு அவன் யாரும் அனுப்ப முடியாது, அதுபோல் நம்ம யாரும் அடிக்க முடியாது. என்ன இருந்தால் ஒழுக்கம் என்ற கவசம் இருந்தால் அந்த அறுவகையான பாவங்கள் நம்ம அட்டாக் பண்ணாது, தாக்காது. அதுபோல் இங்கே என்ன வேணும்? ஷர்ட் விகாசே லட்டான். நம்ம முடிவு என்ன பண்ணுறான்? கவசம் செய்வான், அறுவகை பாம்போடு போரிடுகிறான், அவன் வெற்றியும் பெறுகிறான், புண்ணியம் அடைகிறான். உதாரணம் வால்மீகி கூட மோசமான ஒரு ஆள் சொல்ல முடியாது. அதனால் தவத்தால் என்ன ஆகிட்டாரு? நீங்கள் எல்லாம் உலகம் போட்டு முனியாக மாறினாலே அது போல. தனக்கு சமர் பூமி மே लेकिन काम गड़ग ही करता है. இந்த பூமியில் போர் செய்கிறோம், இதில் போர் செய்கிறோம், உடம்பால் தான் போர் செய்கிறோம், மனதால் இல்லை. ஆனால் தவம் அப்படி இல்லை, மனத்தால் செய்வது போர் செய்வது. இது போர்க்களத்துக்கு போது உடம்பால் செய்வது. அது என்ன பண்ணுறோம்? அதில் காமுக்கு அங்கே என்ன வருது? கடகு, கத்தி தான் வேலை செய்கிறது. கடகி கத்த யுத்த துஷ்பரிணாம் மடுபரவரம். போர் தேவையில்லை, மடுக்கு வராது. போருடைய விளைவு மிகுந்த மோசமாகத்தான் இருக்கும். 26,000 பேரை கொண்டு சொல்லணுமா? அவன் சொல்லணுமா? ரஷ்யோட கொண்டு சொல்லணுமா? என்ன பெரிய தியாகம், பெரிய என்ன பெரிய பெருமை, குறைய சொல்லணுமா? 20,000 ரஷ்ய பல்லாட்சி விட்டேன்னு சொல்லணுமா? அது என்ன பெருமை இருக்குது? 20,000 பேர் கொண்டிய பாவம் தானே. இன்றைக்கி லங்கை ஸ்ரீலங்கா என்ன இருக்குது? அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு வருகிறது. தமிழில் கொண்டான் இல்லையா? அந்த பாவத்துக்கு அவரை துரத்து பாரு, மக்களே துரத்துறாங்க பாரு. யாரோடைய செலக்ட் பண்ணாங்களோ அவங்களே துரத்துறாங்க, ஓடி போயிட்டாங்க, ஒரு யோசிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்? தான் முன்பு செய்த பாவங்கள். और रण भी किस लिए नहीं, जग से दुख दैन्य भगाने को. சரி, இப்படி போர் செய்கின்றார்களே, இதற்காக போர் செய்கின்றார்கள். உலகத்தில் எங்கேயுமே பேரக்கூடாது, நான் அதுக்காக போர் செய்கிறேன். வறுமை கூடாது, அதுக்காக போர் செய்கிறேன். அதுக்காக செய்கிறேங்க இல்லை, எதுக்காக செய்கிறீங்க? எதுக்காக செய்கிறீங்க? எதுக்காக செய்கிறீங்க? इसलिए எதுக்காக செய்கிறீங்க?
இதுக்காக தெரியுமா? चेका से रंग और रण भी किस लिए नहीं, जग से कुछ दैनिक भगाने को பரசோஷக். இதுக்காக தெரியுமா? அடுத்தவனை சுரண்டுவதற்காகத்தான் போவோம். பரசோஷக். பத்து பிராந்த் மனுஷுக்கோ வழிதவறிய மனிதர்களை நகி தர்ம பர் லானைக்கோ. வழிதவறிய மனிதர்கள் வந்து பிறரை சுரண்டுகின்ற மனிதர்களை, வழிதவறிய மனிதர்களை நல்ல பாதையிலே கொண்டுவதற்காக போக செய்கிறாங்க இல்லை, வறுமை விரட்டவா போக செய்கிறாங்க இல்லை. ஏன் போக செய்கிறாங்க? எதுக்காக போக செய்கிறாங்க? ரண கேவல் இஸ்லியே, இதற்காகத்தான் போக செய்கிறாள். இதற்காக போக செய்கிறாள். வே கல்பித் அபாவசே சூட் சகே. கற்பனையான ஒரு குறை அவனுக்கு எல்லாமே இருக்கும். எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு ப்ளூ கலர் ஷர்ட் இல்லை, எனக்கு ஆரஞ்சு கலர் ஷர்ட் இல்லை என்று ஒருத்தர் சொன்னானாக்கா நான் என்ன சொல்லுவாங்க? ஷர்ட் தரைய வச்சுருக்கான், அவங்ககிட்ட ஆரஞ்சு கலர் ஷர்ட் இருக்குது, எங்கிட்ட இல்லையே, அவங்கள்ட்ட ப்ளூ கலர் ஷர்ட் எங்கிட்ட இல்லையே சொல்லி நினச்சா அது என்ன கற்பனையான கவலைப்பட்ட என்ன கற்பனைக்காரன் என்ன கவலை? இந்த கவலை, அந்த கவலை இது. ஆனால் அவர் மாட்டான் அடிச்சாவது அவரு ஆரஞ்சு ஷர்ட்டை பிடிக்கணும், அவர் அடிச்சாவது அவனுடைய ப்ளூ கலர் ஷர்ட்டை பிடிக்கணும்னு சொன்னால் அது தேவையா? எல்லாமே உடம்பை மறைக்கத்தான். ப்ளூ என்ன, கருப்பு என்ன, வெள்ளை என்ன, ஆரஞ்சு என்ன, ஆனால் இல்லை எங்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை போடணும். எங்கிட்ட எங்கள் ஊரில் வந்து தினமரம் இல்லை, அந்த கிராமத்துக்குள்ள அடிச்சு போட்டுப்போம். இது வந்து கற்பனையான குறையை தவிர உண்மையான குறை அது இல்லை. சரிப்பா, 100 தினமரம் இருக்குது, அது கிராமத்தையும் வளைச்சி போட்டேன், 100 தேங்காய் சாப்பிடுவியா? முடியுமா? 100 தேங்காய் சாப்பிட முடியுமா என்றால் அது முடியாது. அப்போது ஏன் சண்டை? வீணான கற்பனையான குறை தான், உண்மையான குறை கிடையாது. बड़े राज्य की सीमा बड़े சரி, அங்கே வெனக்காசன போகிறதுக்கு நம்முடைய ஆட்சியோட எல்லையோ அகிர்மானா நான் பெருசு பண்ணணும். நான் இப்போ கன்னியாகுமரிக்கு தாண்டி போகணும், ஸ்ரீலங்கா போகிறதுக்கு நான் வேறு ஆட்சி வேணும். அது என்ன பிரயோஜனம் இல்லை? அதில் என்ன லாபம்? அது என்ன பிரயோஜனம்? அது என்ன பிரயோஜனம்? என்ன லாபம் இல்லை? इससे अधिक जनों को लूट सके. எதுக்காக எல்லை விரும்புன்னு சொன்னால் இன்னும் அதிகமான மக்களை கொள்ளையடிக்கத்தான் தவிர வேறுக்காக இல்லை. இங்கே கொள்ளையடிச்சு பத்தாது, கன்னியாகுமரி கொள்ளையடி கல்யாணம் தாண்டி நான் வந்து சிறுவனை போய் கொள்ளையடிக்கணுன்றக்காக தான் செய்வது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப போட்ட சொல்கிறார். அதுதான் போரை தவிர போரினால் எந்த ஒரு குறையும் நிறையாக மாறுவதில்லை. சாமாஜிக் துராவஸ்தா. சரி, அதனால் வந்து சமூகத்தினுடைய மோசமான நிலைமை. கவி சாமாஜிக் துராவஸ்தாக்கா கண்ணின் கருத்தேன். சமூகத்தில் உள்ள தீய பண்புகளை அவர் தப்பான நிலைமையை பற்றி பரிதாப நிலையை பற்றி கண்டிக்கிறார் என்று சொல்கிறார். ஜெய்சே சாரோர் லோப் கி ஜுவாலா சுத்தி பார்த்தாக்கா பேராசை தீ எரிகிறது. நீ மதிய மாட்டிருக்கிறார். சாரோர் லோப் கி ஜுவாலா, பேராசைங்கிற நெருப்பு எரிகிறது. சாரோர் போத் கி ஜெய், நான் பக்கம் அவனை அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் என்ற வெற்றியை பற்றி பார்த்தது. வெற்றிக்காக அனுபவிக்கிறார். பாप बार से दसी जा रही जरा पल पल नीचे. பாவத்துடைய சுமையால் இந்த பூமி கீழே தர்ஷனாங்கிறது கால் உள்ள பதிவுது, உள்ளே போகிறது. இந்த பூமி வந்து அப்படியே உள்ளே புதையிட்டு போகிறது. இதனால் பாவத்தினுடைய பாரத்தாலே, பாவத்தினுடைய பாரம் தாங்காமல் பூமினா என்னாகிறது? புதையிட்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் பல் பல் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் என்னாகிறது? பூமியானது புதையிட்டு போகிறது. வில்லிபாரதம் நான் அப்படியே சொன்னேன். வில்லிபாரத்தில் வந்து சகாதேவன் சொல்லுவோம், நீ பாரத அமரில் யாரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் கண்ணா கேள்வண்ணா, நீ என்று வேறு யார் காக்க வல்லார் மகாபாரதம் சொல்வார் வில்லிபாரத்தில். அது மாதிரி இங்கே வந்து இந்த பூமி பாரத்தால் அது புதையிட்டு போய் எடுக்கிறது, அதை மீட்கணும். ஆதர்ஷ சமாஜ் ரோல் மாடலான சமுதாயம் எப்படி இருக்கணும் சொல்கிறாரு.
आदर्श समाज के लक्षण அவருடைய இலக்கணம் எப்படி இருக்கும்? கவி கேஷது கவி சொல்கிறாரு, விளக்க சொல்கிறாரு. கவி கோவித் விஞ்ஞான விசாரது கலாக்கார பண்டித்த ஞானி. கவிஞர்கள், வித்வான்கள், அதாவது சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், அதிலே புலவர்கள், கலைஞர்கள், பண்டிதர்கள், ஞானிகள், அவங்க என்ன பண்ணுவாங்க? கணக்கு நகி, அவள் தங்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. கல்பனா ஞான், கற்பனை அவள் சேகரிக்கலாம். உசவல் சரித்திரக்கே அபிமானி, அவளாம் பெருமையாக வேணா இடம் பணம் இல்லை, ஆனால் இடம் திறமை இருக்கிறது, உயர்ந்த கேரக்டர் இருக்கிறது என்று அவர்கள் பெரியப்பட வேண்டும். அதெல்லாம் பார்க்கறதில்ல. என்ன பார்க்குறாங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம், பணம் மட்டும் தான் வேணுங்கிறாங்க. அதுதான் பணம் தான் பெருமை. 4 பங்களா தான் பெருமை, 4 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது, அதில் பெருமை இல்லை. இப்படி ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கின்ற என்ன ஒழுக்கு இருக்க வேண்டும். அதுவே உயர்ந்த சமுதாயம். அப்படின்னா விபூத்தியோக்கோ ஜப் தக் சன்சார் நகி பச்சானேகா. எனக்கு படம் பெருசு இல்லை, மாளிகை பெருசு இல்லை, அது பெருசு இது பெருசு இல்லை, எனக்கு ஒழுக்கம்தான் பெருசு என்று வாழ்கின்ற மகான்களை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடையாளம் கொண்டு அவளை மதிக்க வேண்டும். அப்படி மதிக்காத வரைக்கும் சமுதாயம் முன்னேறவே முடியாது. इन विभूतियों को, இந்த மகான்களை जब तक संसार नहीं पहचानेगा राजाओं से अधिक पूज्य जब तक ना इन्हें वो मानेगा. இவெல்லாம் ராஜாக்களை விட உயர்ந்தவர்கள், நம்மளால் மக்களால் வணங்கத் தகுந்தவர்கள், கடவுளுக்கு சமம் என்று மக்கள் மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் சமுதாயம் உயர் சமுதாயமாக ஆக முடியாது. वीर का लक्षण, और वीर लक्षण है, वीर वही है जो सद्गुणों को नहीं भूलता है. यवन நல்ல பண்புகளை மறக்கவில்லையோ அவன்தான் வீரன். जैसे वीर वही है जो कि शत्रु पर जब भी कड़क उठाता है मानवता के महागुणों को सत्ता भूल न जाता है. மனிதத்தன்மையுடைய உயர்ந்த பண்புடைய சக்தியை எவன் மறக்காமல் இருக்கின்றானோ அவன்தான் வீரனை தவிர எடுத்துக்கலாம் இறுதி மாற்ற தலை கட்டுற பேர் வீரன் அல்ல, அவன் வீரன் அல்ல அல்ல. कौन जन्मा किस कुल में सामाजिक शोषण, சமூகத்தை सुरटुவது. समाज में दलित वर्ग सनातन काल से कुछ जातियों से शोषित है. समाजத்தில் ஒடுக்கப்பட்ட வர்க்கம் என்று தாழ்த்தப்பட்ட குடியினர் நெடுங்காலமாகவே உயர்ந்த உறுப்பினராக சுரண்டப்பட்டுள்ளார்கள், இன்றும் தொடர்கிறது. இஸ் பர் व्यंग्य बाण कसते, அதை அவர் கண்டிக்கிறார், அம்புபா துளைக்கிறார்கள். சொல்கிறாரு, कौन जन्म लेता किस कुल में आकस्मी है ये बात. कवि से पढ़वार, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி அப்படிப்பார். தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் திண்டால் தீரும், இதுதான் நிகழ்ச்சிப்பார். கொண்டால் பாவம் திண்டால் தீரும், இதுதான் நிகழ்ச்சிப்பார். அது மாதிரி யார் என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஆக்கஸ்மிக் பார், ஆகஸ்மிகா தற்செயலான விஷயம், எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டா பிறப்பாங்க, நான் அந்த அம்மாவை இப்போ பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது, இறைவன் நம்மை அனுப்பிடுறான். இந்த பையனா சிகாகோவில் விவேகானந்தருடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே ஒரு பெண்மணி வந்தாலும் ஒரு கேள் நைட்டு பார்த்துறோம்மா இருக்கிற விவேகானந்தரை, ஐயா அவங்களை கூட பேசணும், என்னம்மா கேளுமா கேட்கலாது. நீங்கள் இவ்வளோ பேர் ஞானம் இருக்கீங்க, மகனாக இருக்கீங்க, உங்களை மாதிரி இருக்க ஒரு பையன் போடணும், பெற்றுக்குமா இவ்வளோ சொன்னாரம்மா. இல்லை இல்லை, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்களை மாதிரி எங்கள் பையன் போடணும், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிங்க நிவேதா பேர் நிவேதா. உடனே சொன்னாம்மா, அம்மா இதுக்கு அவ்வளோ காலம்
என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து குழந்தைங்க கர்ப்பவதியாகி அப்புறம் குழந்தை பக்கத்துக்கு இன்றைக்கே குழந்தை பக்கலாமே, அதை அப்படி இன்றைக்கே குழந்தை பிறகுது. நீங்கள் வந்து அம்மா எடுத்துக்க, நான் பிள்ளையாக இருக்கிறேன். நீங்கள் நான் அம்மாவை தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன பிள்ளையாக எடுத்துக்கங்க, அவ்வளோதானே. வேகத்துக்கு அம்மா விட்டீங்களே, அப்புறம் என்ன தாராளம். அது போன்ற ஒரு தன்மை வர வேண்டும். அதை கேட்டோன்னே அவர் என்ன செய்யுது, இந்த அம்மா அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. அவள் தான் விவேகானந்தருடைய முதல் சிஷ்யை, நிவேதான்னு சொல்ல பேர். அவருடைய முதல் சிஷ்யை அவர் தான். அந்த விவேகானந்தருடைய முதல் சிஷ்யை இந்தியாவுக்கு வந்து இவருடைய ஆசிரமத்திலே தங்கி வாழ்ந்தார் என்று வரலாறு இருக்கிறது. அதுபோல் கோன் ஜனம் லேத்தாய் கிஸ் குல்மே, யாருக்குப்பா தெரியாது, ஆக்கஸ்மிகை ஏபார். இது வந்து தற்செயலானது. ஒரு பெரிய 2 பேர் டாக்டர்ஸு, அம்மா டாக்டர், அப்பா டாக்டர். ஆனால் பையன் பதப்பட்டா இருக்கான், எல்லா ஃப்ராட்டும் செய்கிறான். அது ஏன்னா இறைவனுடைய படைப்பது, அவனுடைய முன் செல்வனை. இப்போது ஒரு பக்கம் மழையே பெய்யதில்லை. கவிரசு சொல்வார், ஒரு அந்த காலேஜில் ஒரு சொல்கிறார், ஒரு பக்கம் மழையே பெய்யவில்லை, ஒரு பக்கம் மழை பெய்து மழை பெய்து வீட்டுக்கெல்லாம் மழை தண்ணி போந்துச்சு. இவங்க கடவுளே தண்ணி வேணாம் சொன்னாங்க, போதும் சாமிங்கிறாங்க. அங்கே கடவுளே எங்களுக்கு மழை தண்ணி வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு விவாதம். என்ன விவாதம் என்றால், இங்கே நிறைய இருக்கிற தண்ணியை முன்னாடி அங்கே இல்லாமல் தண்ணிக்கலை, அங்கே கொடுக்கலாமில்ல, கடவுள் கொடுக்கலாமில்ல. தண்ணி இல்லையா, தண்ணி அழுவங்கிட்ட போய் தண்ணி எடுத்து போனாய், தண்ணி இல்லாமல் சொல்லலாம் பாருங்க, அவன் தரலாமில்ல என்ற வாதம் ஒரு போது சொல்கிறார். இல்லை ஏன் அந்த பாடம் செய்யலை என்றால், தண்ணி இருக்கிறதுக்கு இல்லையா, அவனும் என்னை கூப்பிடணும் நினைக்கணும். தண்ணி இல்லைன்னு சொல்கிறான் இல்லையா, அவங்க என்ன கூப்பிடணும். அதுதான் இறைவனுடைய வேலை. ஏன்றால் எல்லாரும் என்ன கூப்பிடணுங்காவது அவன் அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ காரியத்தாலே காரணத்தாலே அந்த காரியங்களில் மாற்றி மாற்றி போட்டு விளையாடுவதுதான் அவருடைய தொழில் என்று கவியரசருக்கு எங்களிடம் சொன்னார், வீட்டில் சொன்னார் காலையில். அது மாதிரி இறைவனுடைய படிப்பு என்னன்னு கேட்டாக்கா, காரியங்களை மாற்றி மாற்றி போடுறார். ஒரு சாதாரண ஒரு குடிகாரனுக்கு உயர்ந்த பிள்ளை பிறக்கிறான், அதே ஒரு உயர்ந்த மனிதனுக்கு குடிகார பிள்ளை பிறக்கிறான். இது இயல்பானது, எல்லாமே இருக்குது. அது என்ன காரணம் என்றால், அது அவனுடைய படைப்பு. யாருடைய படைப்பு? இறைவனுடைய படைப்பு. அதனால அப்படி இருக்கும்போது நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சார்ஜாசி, ஏன்டா சொல்லிக்கிறேன். छोटे कुल पर किंतु यहाँ होते तब भी कितने आघात. ஆனால் நீ வந்து தாத்த குலத்துக்காரன், தாத்த ஜாதிக்காரன் சொல்லி எத்தனை அடிகள் நடக்குது. மாகி பாரதி அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஜாதிகள் அடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்து சொல்ல பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அறிவு நிறைய உணர்வுகள் மேலோர் பாப்பா என்று பாடினார். அந்த பாப்பா பாட்டு எத்தனை வாதி இருக்கும் தெரியுமா அவருக்கு, இதில் அடிகளும் தெரியுமா இருக்குது. அத்தனையும் விழுந்தது. அப்போ அனுப்பினார். அதுக்காக அவர் ஓய்வு விடவில்லை, காலம்புறாவும் போராடினார். அதுபோல் தாழ்ந்துகளும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இது வீதிக்கு வரக்கூடாது, தொட்டா தீட்டு, பார்த்தா தப்பு, பார்த்தா குற்றம் என்று அவர்கள் காலங்காலமாக பிள்ளைகளை அடிமைப்படுத்திக் கொள்கிறது சமுதாயம். அது கூடாதுங்கிறார். छोटे कुल का किंतु या होते तब भी कितने आघात, इतने अड़िगल, इतने अनिच्छिगल. हाय अंदो जाति छोटी है तो फिर सभी हमारे गुण छोटे है ना. அவன் ஜாதி தான் சொல்லியது, குணம் பெருசாக இருக்க, உனக்கு ஜாதி பெருசு, குணம் சின்னதாக இருக்க, அது என்ன பிரயோஜனம். ஜாதி படி தோ படே பனேவே ரே லாக் சாய் கோட்டை. எவ்வளோதான் அவங்களுக்கு தாழ்ஜாதி இருந்தாலும் சரி, லட்சம் தாழ்ஜாதி இருந்தாலும் பரவாயில்லை, செயல் உயர்ந்திருந்தால் அவன் தான் உயர்ந்த ஜாதி, செயல் தாழ்ந்திருந்தால் அவன் உயர்ந்த ஜாதி அல்ல. मानव शक्ति, मनी शक्ति, मानव की अमीर शक्ति असंभव को भी संभव बना सकती है. மனிதனிடம் நிறைய பலம் இருக்கிறது, அது வந்து நடக்க முடியாதை கூட நடத்தி காட்டும், இம்பாசிபிள் கூட வந்து பாசிபிளாக மாற்றி காட்டும்.
गुण बड़े एक से एक प्रकर हैं छिपे मानवों के भीतर மனதிற்குள்ளே வந்து ஒன்றை விட ஒன்று கடுமையான வேகமான சக்தி பண்புகள் அடங்கியிருக்கிறது. அது ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. இப்போ வரும் சமயம் பார்த்து வெளியே வரும். சரி, இப்போ வரும் मानव जब जोर लगाता है पत्थर पानी बन जाता है. மனிதன் வந்து தன்னுடைய வலிமையை காட்டுகின்ற பொழுது கல்லும் கூட நீராகிறது, தண்ணீராகிறது. दान की महिमा, தானத்தினுடைய பெருமையை. பச்சத் ஜெகத் ஜீவன் நஷ்வர் है, உலக வாழ்க்கை அழியக்கூடியது. தானி அமர் होते, அந்த அழியக்கூடிய உலக வாழ்க்கையை யாரெல்லாம் வள்ளல்களோ அவர்கள் தான் அழியா போய்விட்டிருக்கிறார்கள். दान जगत का प्रकृत धर्म है. தானம் என்பது மனிதனுடைய இயற்கை கொடுத்த, இறைவன் கொடுத்த கடமையாகும். மனசு व्यर्थ डरता है. ஆனால் மனுஷன் பண்ணுறான், வீடாக பயப்படுறான். ஐயோ காசு போடுவேன் போயிடும் பயப்படுறான். சில பேர் ஒரு கோடி காசு தர மாட்டான், ஒரு பொருளை வாங்கிக்குவான், அதை வாங்கிக்குவான் பொருளை, நான் காசு எடுத்து பயப்படுவான். ஐயோ காசு போடும், ஐயோ போதும், அது வீணாகவும் பயப்படுகிறான். அது கூடாது. बच्चे वही समय पर जो सर्वस्व दान करते हैं. ஆனால் அனைத்தையும் எவன் தானம் செய்கிறானோ அவன் தான் உயிர் படைக்கிறார்கள், அவங்க தான் வாழ்கிறாங்க. மற்றவனா வாழ்வதில்லை. கொடுத்து வாழ், பிறரை கெடுத்து வாழதை சொல்லுவாங்க பெரியவங்க. படுவும் காசு சன்மான் லக்ஷன். யார் பெரியவங்க? பெரியவங்க எப்படி இருப்பாங்க? बड़ाई आकार में नहीं परोपकार में होती है. परोपकार में होती है, தோட்டத்திலே கிடையாது, இங்கே இருக்கிறது, பொருளுக்கு உதவுவதே இருக்கிறது. शुद्र पात्र हो मग्न कूप में जिनका जन लेता है, उससे अधिकारी अधिक भारी सागर भी उसे नहीं देता है. சுத்திர பாத்திரம் யாரெல்லாம் வந்து சிறியத்துக்கு, அதாவது சிறிய ஆளுடைய கூட வந்து பெரியவனாக கருதி அவனுக்கு உதவுகிறானோ அவன் கடலை விட மேலானான். பாக்கியவான் கண்டன். என் பாக்கியம் நல்லா இருக்குப்பா, இன்றைக்கி ஜோசியம் ராசிக்குள்ளே சொன்னாங்க, எனக்கு ராசி நல்லா இருக்காமா, எனக்கு நல்ல காலம் வருமா, சுக்கரவசியம்மா, ஓ சொல்லிவிட்டு நான் படிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், சும்மா படுத்துட்டு இருப்பேன், பாஸ் ஆகிடுனா முடியுமா? முடியாது. அதை நம்ம கொள்ளக்கூட என்ன பண்ணோம்? அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. அதிர்ஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லும், அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லும், நாம் அதை நம்பக்கூடாது. பரிசிரம கேவல் பாக்கியம் பலன் சத்தாய். ஆனால் உழைப்பு இருந்தால் நம்முடைய பாக்கியத்தை அப்படியே மாற்றலாம். விவசாயம் ஒரு சொன்னா இருக்கு, நான் கேட்டோம், ஐயா விதியை மதியாமல் எல்லாம் இருக்கிறார்களே, நம்ம கேட்டோம், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டோம், வேலை ஸ்டூடெண்ட், விதியை மதியாமல் எல்லாம் இருக்கிறார்களே அது முடியுமா ஐயா என்று கேட்டோம். கலைஞர் கேட்டோம். சொன்னார், கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தார். சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் என்று உனக்கு விதித்திருக்க வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம் என்று உனக்கு விதி இருந்தால் உன்னால் வெல்லலாம், நீ வெல்லலாம். அதெல்லாம் வெல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? விதியை மதியால் வெல்ல முடியாது, ஆனால் பாக்கியத்தை ஜெயிக்கலாம். அதுக்கு ஏழையாகும், நாளைக்கு பணக்காரன் ஆகலாம். எப்படி ஆக முடியும்? உழைப்பால் ஆகலாம். நான் எப்படி கொட்டும், குறையை பேசி கொட்டு போட பண்ண மாதிரி கொட்டாது, உழைத்தால் கொட்டும். महाराज उद्यम से विधि का अंक उलट सकता है. ஐயா அரசே, உழைப்பினாலே விதியினுடைய மடி கூட மாற முடியும். அங்கன்னா மடிங்க. கிஸ்மத் கா பாலா பௌருஷ் கே ஹார் பலட் ஜாத்தா है. தலையெடுத்து என்ற அந்த திராஸ்தட்டு உழைப்பு என்ற ஒரு பொருளை வைத்தால் இது 2 மணிக்கா கீழே வந்துடும், மேலே வந்துடும், மாறிடும். ஆக உழைப்பால் நாம் தலையெழுத்தை மாற்ற முடியும். சச்சாயி நேர்மை, சச்சாயி மேயி ஜீவன் கி சஃலதாய். நேர்மையில் தான் வாழ்க்கை.
चरित्र बल, सच्चाई पर कभी हार कर भी ना हारता न रहे. நேர்மை இருந்தால் அவன் தோற்றாலும் அவன் தோற்க மாட்டான். ஹார்க்கு ஜீத்தன் ஒரு கதை நீ படிச்சுட்டு நினைக்கிறேன். ஹார்க்கு ஜீத்தன் ஒரு கதை, அது வந்து சுதர்ஷன் எழுதிய கதை. அதாவது ஒரு கதை வந்து இதுவே இதே மாதிரி இருக்கும். யார் மாதிரி? பிரேம் இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அவர் அந்த மகான் தோற்று போவார், அப்படின்னா அவர் ஜெயிப்பார். தோற்கிற மாதிரி தோணும், ஆனால் ஜெயிக்கும். பாரதியார் பரவார், தர்மத்தின் வாழ்வு தன்னை சோதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் பாரதியார். இங்கே இதில் பாஞ்சாலத்தில் தொண்டைய காவியமாகிய பாஞ்சாலத்தை சொல்கிறார், தர்மத்தின் வாழ்வு தன்னை சோதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். ஆகவே தர்மத்தால் தோல்வியும் வெற்றியாக மாறும். சரித்திரபல் இங்கும் மாடுவார். ஒழுக்கம் தான் வழங்குறார். சரித்திரவான் கே சாமனே சொர்க்க भी நத்தமஸ்தக் होता है. ஒரு ஒழுக்கமுள்ள மனுக்கு முன்னால சுகம் கூட தலை வணங்குகிறது. அதான் வாரி வாரி வணங்கும் போது வள்ளல் ஆகலாம், வாழை போல தன் தந்து தியாகியாகலாம், உருகியோடு மெழுகு போல ஒளி வீசலாம் என்பவர் கவியாசர். निज चरित्र बल से समाज पर विशिष्ट पाएगा. தன்னுடைய ஒழுக்க பார்த்தால் சமாஜத்தில் மனிதன் வந்து பதவியை கண்டிப்பாக உயர்ந்த பதவியை பெறுவான். ஒரு மனிதன் சிம்மாசனே நகி சொர்க்கபி ஜினே தேக நத்து போகா. சிம்மாசனம் மட்டுமல்ல, அரியணை மட்டுமல்ல, சொர்க்கம் அவனை பார்த்து தலைவனும். சார்வஜனிக் குற்றத்தால் பொதுமக்களுடைய வஞ்சக செயல்கள். राजनीति में चल प्रपंच की ही जीत होती है. அரசியல் எப்பவுமே வந்து நேர்மை வெற்றி பெறாது, வஞ்சகம் சுதான் வெற்றி பெறும். क्या तत्व ही जय के लिए केवल नहीं बल चाहिए, कुछ बुद्धि का भी दांत, कुछ चल चद्म कौशल चाहिए. ஒரு வெற்றி வேணுமென்றால் அரசியலில் வந்து நேர்மையாக மட்டும் கிடைக்காது, கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும், விவேகத்தை பயன்படுத்தணும், கொஞ்சம் வஞ்சகத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டும். சாந்தி ஸ்தாபனா, அமைதியை நிறுவுதல். யுத்த இன்சாக்கா பத்திக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது. போர் என்பது சிம்பிள் ஆஃப் த वायलेंस. इस कलयुग में हार हमेशा मानवीय गुणों मूल्यों की होती है. யாருக்கெல்லாம் வந்து மனித பண்பு இருக்கிறதோ அவன் தான் இங்கே தோல்வி அடைகிறான். காரணம் கலியுகம், யுகம் கலியுகம். கலியுகத்தில் வந்து தப்பெல்லாம் ரைட்டாக தெரியும், ரைட்லாம் தப்பாக தெரியும். मानवता ही मिट जाएगी, फिर विजय सिद्धि क्या लाएगी. மனிதமே அழைத்து விட்டால் நீ வெற்றி பெற்று என்ன செய்ய போகிற? இன்றைக்கி பார்க்குறோம், நீங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் சொல்லும். இந்த ரஷ்யா போரில் வந்து உக்ரைன் போரில் வந்து பெரிய எல்லாம் பில்டிங்லாம் காட்டுறாங்க, நிறையவே அழிஞ்சு போயிருக்கு. என்ன சொல்லணும், ஆட்களோட கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த பில்டிங் ஆட்க ஈஸியாக அடிச்சுட்டு இல்லை, என்ன இப்போ பெருசு பெருசாக ஆட்கள் வரப்போகுது, புகழ் வராது. கர்மயோகம் கடைசியாக மனிதன் வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராது. ये जीवन त्याग और कर्तव्य निष्ठा के बल पर ही पूर्णता प्राप्त कर सकता है. இந்த வாழ்க்கையானது தியாகத்தாலும் கடமை வாழ்தான் முழுமை பெற முடியும், நிறைவு பெற முடியும். अतः कवि कर्म योग की साधना पर जोर देते हैं. கவிஞர் வந்து மகாபாரதம் தான் கர்ம யோகா தான், அதை வந்து சாதிக்கிறார், வலியுறுத்துகிறார். கர்த்தவ் ஹை कि शूर जो चाहे कर सकता है. அவன் கடமை என்னால் வீரன் என்னவெல்லாம் செய்யலாம், அது அவனுடைய கடமை. ஆனால் நியதி பால் பர் புருஷ் பாவ் நிஜ பல் சே தசக்தா. ஆனால் விதி என்ற அந்த விதியை ஜெயிக்கும் என்றால் தன்னுடைய சக்தியாக தான் அவன் ஜெயிக்க முடியும். அதை காலை முடியும், நான் காலை முடியாது. निष्कर्ष दिनकर का उद्देश्य है, दिनकरुடைய नोकम என்னவென்றால் जगत में जाति भेद शोषण युद्ध अहिंसा रहित समाज की स्थापना हो. அவருடைய லட்சியம் என்னவென்றால் ஊரில் வந்து நாட்டிலே வந்து ஜாதி வேறுபாடு சுரண்டல் போர் அகிம்சை
இம்சை இம்சை இன்சா ரಹಿತ இம்சை இல்லாத சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். இல்லாத அஹிம்சா சகித்னு போட்டுங்க. अहिंसा सहित समाज की स्थापना हो, मानव मूल्यों का सम्मान हो, லைஃப் வேல்யூ வந்து மதிக்கப்பட வேண்டும். மாணவ நியாய் और சத்திய பத் चले, மனிதன் என்பது நீதியினுடைய பாதையிலே சத்தியத்தினுடைய பாதையிலே செல்ல வேண்டும். यही दिनकर की कामना है. இதுவே தினகருடைய காசி கனவு, ராசி கனவு நிறைவேறும் என்று நாம் எல்லோரும் இறைவனை வேண்டுவோமாக. யோகக்ஷேமம் வகாமயம் பாமியம் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து என்பார். அப்படி எல்லோரும் நலவாழ நான் பாடுவேன் என்று கவிதை பாடுவார். அவர் பாடுறார், எல்லோரும் நலவாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? அப்படி எல்லோரும் நலவாழ நாம் பாடுவோம் என்று சொல்லி இன்றைய இந்த நிறைவு செய்கின்றேன். நாளை இன்னொரு தலைப்பிலே தங்களை சந்திக்கிற வரை विடைபெறுவது तंगलिन आस्कर राजन त्रिपुर। और यहाँ से मैं आज का ये भाषण शांत करता हूँ और कल एक और नए शीर्षक पर आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए विदा लेने वाला आपका आस्कर राजन त्रिपुर। धन्यवाद। जय हिंद।